ஒரு தமிழரா ஒருத்தவர் துணை குடியரசுத் தலைவரா வரப்போறாரு. பாஜகவினுடைய இந்த வியூகம் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு வந்து போன கொஞ்ச நாள் மாசத்துக்கு முன்னாடி இதே ஒரு தமிழர் வந்து வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு அவங்கள அந்த அவதூறு பரப்புனாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையாலுமே ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டு மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை வந்து உடனடியா ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் வந்து திருக்குறள் பேசுறத மட்டும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் திருக்குறள் பேசுறதை தாண்டி தமிழ் மொழிக்கு வந்து சமஸ்கிருதம் ஈக்குவலாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அது வளர்க்கறதுக்கும் நம்ம வந்து நிதி ஒதுக்கணும். இல்லை, இந்த மாதிரி அடையாள அரசியல் வந்து மக்களை வந்து ஏற்க மாட்டாங்க. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பாஜக செய்ய தவறிய விஷயம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? இப்போ லேட்டஸ்டா ஒன்று எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, இந்த கல்வித்துறைக்குள்ள அந்த நிதியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணல இல்லை. ஏன் அதனால எத்தனை குழந்தைகளோட வந்து கல்வி பாதிக்கப்படுது. அரசாங்களுக்கு ஒரு மாநில அரசுக்கான அந்த நிதி இப்போ ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்கல்ல, இதுவே பெரிய அநீதி தானே. தமிழ் மொழிக்கு எவ்வளோ வளர்ச்சி இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வரி பகிர்வு இருக்குல்ல, தமிழ்நாடு எவ்வளோ வரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம நேரடி வரியும் மறைமுக வரியும் தமிழ்நாடு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, திருப்பி நமக்கு எவ்வளோ கிடைக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே எலெக்ஷனு ஒரே கல்வி முறை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு எதிரானது தான். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து இது மாதிரி ஒரு சென்ட்ரலைசிங் டெண்டன்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து தமிழர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கு.